நான் அந்த இடத்த தேடி போகிறோம். டங்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட்டர் ரிசர்வர்ஸ் த 3 லார்ஜ் டேங்க்ஸ். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 பெரிய டேங்க் இருக்குங்க. இதில் என்ன பண்ணோம், ஜெய்கர் ஃபோர்ட். இது இடத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்கர் ஃபோர்ட்டுங்க. 158 அடி பார்த்திங்கன்னா நீளம், 130 அடி வந்து அகலம், 40 ஃபீட் வந்து ஆழமும் ஹைட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கவர் வந்து ரூப் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஓவர் ஹெட்டில் வந்து பில்லர்ஸ் எல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. 60,000 வாட்டர் கேன் ஸ்டோர். இது வந்து ஒரு தண்ணி டேங்குங்க. மேலே இருக்கிறவங்களுக்கு குடிக்கிறதுக்காக மேபி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்ச் ஸ்மால் டேங்க் 16. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உள்ளே போய் நம்ம பார்த்துட்டு வர போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. இது ஸ்மால் டேங்கு 69 ஃபீட் லென்த்து, 52 ஃபீட் வைடு, 52 ஃபீட்டு ஆழம் டீஃபும் கொடுத்துருக்காங்க. டேங்க் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோமா. இது வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா சவாய் ஜெய்சிங் 2 ஜெய்சிங் 2 ட்ரெஷர் ஃபவுண்டட் இன் சிட்டி ஜெய்ப்பூர் 1727 சர்ச் பார்ட்டி. திஸ் டேங்க் ஆல்சோ டேங்க் ஸ்மால் ஓப்பன் டேங்க் மெஷரிங் லென்த்து பார்த்தீங்கன்னா 1727 வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. டேங்க் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோமா. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டிங்க. கிட்டத்தட்ட 81 பில்லர் வச்சு கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கைடெலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே போவோமா. பழைய காலத்து தண்ணி டேங்குங்க, எங்காவது உடஞ்சி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ். உள்ளே வந்து இப்போவுமே தண்ணி நிற்கிதுங்க. இது வந்து மேபி ட்ரிங்கிங் வாட்டராக யூஸ் பண்ணியிருப்பாங்களா, இல்லை ஒரு பிரிசன் ஜெயில் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது அந்த காலத்துக்கு போனால் தான் தெரியுங்க. அந்த காலத்தில் ஒரு சில பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆழமான டேங்க் மாதிரி கட்டி அதுக்குள்ளே வந்து கைதிகளை அடைச்சி வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை விட்டு கொள்ளுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. நல்லா பெரிய பெரிய பில்லர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உள்ள உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெளிச்சம் சின்ன ஒரு லைட் மூலமாக உள்ளே இருக்கிற தண்ணி வந்து தெரியுதுங்க. இறங்கி போகிறக்கு ஸ்டெப் இருந்தாலும் அதை எல்லாமே அடைச்சிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எட்டி தான் பார்ப்போம். பட் அந்தளவுக்கு ஆழம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. கீழே கிடைக்கிறதெல்லாம் தெரியுதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ்க்கு இடையில கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க. மேபி இது அந்த காலத்தில் போட்டது. பார்த்தீங்கன்னா மேல் கூரை அமைச்ச ஒரு தண்ணி தொட்டிங்க. மெட்ரோக்கு அமைக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான பெரிய பெரிய பில்லர் அமைச்சு அதுக்கு மேலே வந்து மேல் கூரை அமைச்சு உள்ளே வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ யோசிப்பீங்க, அந்த காலத்தில் எதுக்கு தண்ணியை வந்து இவ்வளவு சேஃப்டியாக வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு கொஸ்டின் இருக்குங்க. ஒரு நாட்டை வந்து டைரெக்டாக அடிக்க முடியாத மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க, சூழ்ச்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து பாய்சனை கலந்துருவாங்க. அப்படி பாய்சனை கலந்த வாட்டரை குடிக்கிறப்போ அந்த எல்லாருமே இறந்துடுறதும் அந்த ஆட்சியை வந்து ஈஸியாக பிடிக்குது. ஒரு மாதிரி சூழ்ச்சிகள் பண்ணுற மன்னர்கள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இல்லை அந்த ராஜ குடும்பத்தை பிடிக்காதவங்க கூட அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வாட்டரை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா இப்போயுமே வந்து தண்ணி பார்க்க நல்லா தாங்க இருக்குது. இது நிறச்சி தண்ணி இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். பிடிச்சா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த பிளேஸை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 2 3 4 5 6 7 8 மொத்தம் 9 பில்லருங்க. உள்ள வந்து பில்லர் ஷேப் தான் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காங்க தண்ணியை. மேபி இதுக்குள்ளே நடந்து போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் கூட இருந்திருக்கு. பட் ஆனால் உள்ளே போகாமல் அடைச்சி வச்சுருக்காங்க.
வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. அப்படியே அதை பார்த்துட்டோம், அப்படியே வெளியே போயிடுவோம். இந்த கோட்டையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வாட்டர் டேங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேபி இங்கே வந்து பாருங்கள், இங்கே தான் காட்ட போகிறோம். இங்கே வந்து ஹிந்தியில் எழுதியிருக்காங்க, அது நமக்கு தெரியாது. அப்படி இந்த பக்கம் இங்கிலீஷில் வருவோம். ஒரு குட்டி பாப்பா நின்றுருக்கு. இந்தாங்க இந்த டேங்கை பற்றி சொல்லிட்டு